சுரைக்காய் அடை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 டம்ளர் இட்லி அரிசி, பொன்மணி அரிசி, 1/4 டம்ளர் கடலை பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து மூணையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், ஒரு 2 மிளகு, எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் கொரகொரப்பாக. இந்த அளவு சுரைக்காய் எடுத்துக்கோங்க, சீவிக்கலாம். சுரைக்காய் இந்த அளவு செத்தி வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிடலாம். அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 உளுத்தம்பருப்பு, பெருங்காய பவுடர் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். சுரைக்காய் போட்டு வதக்குறோன்னா இது தண்ணி சத்து கொஞ்சம் போகும். சில பேருக்கு சளி பிடிக்கும், அதனால தான் லைட்டாக வதக்கிக்கிறோம். இந்தளவு வதங்கினா போதும். அடை ஊற்றிடலாம். இந்த அளவு நல்லா செவரட்டும். கோல் ஏன் போடுறோன்னா இதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கும் நல்லா வெந்து வரும். உள்ளாரெல்லாம் மாவு நல்லா வெந்து வரும். அதனால தான் சிம்மில் வச்சு கையில் வச்சு மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ தான் நல்லா வேணும். தேங்காய் கொஞ்சம் நிறையா வச்சு இவ்வளோன்னு பொட்டுக்கல்ல, 1 பச்சை மிளகா போட்டு அரைச்சோன்னா அடைக்கு காரம், இது காரம் இல்லாமல் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். சுரைக்காய் நிறையாவும் அரிசி கம்மியாக இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக மொறு. அடைனா இதேமாரி ஊற்றினா தான் எங்களுக்கு பிடிக்கும். சில பேர் தோசை மாரி ஊற்றுவாங்க, எங்களுக்கு பிடிக்காது. சூப்பராக சுரைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். வெள்ளையாக காரம் இல்லாமல் தேங்காய் சட்னி அடிச்சிங்க. இதேமாரி அடை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். தேங்க்யூ.